தமிழ் படங்களில் காதல் இல்லை, வேற என்ன இருக்கா? காமம் மட்டுமே இருக்கிறது. ஐயோ, ஒரு கோயம்புத்தூரில் ஒரு மில் அதிபரோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நிறைய சம்பாத்தியம் பண்ணாங்க. இந்த மாதம்பட்டி ரங்கராஜ், ஏண்டா உனக்கு தான் தெரியும் அந்த குழந்தை உனக்கு தான் பிறந்ததுன்னு, இல்லை சாட்சி உனக்கு இருக்கா இல்லையா? பல கோடி ரூபாய் உள்ள சொத்துக்களை சாய்பாபா ட்ரஸ்ட் தான் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ அந்த கோயிலில் போனால் பார்க்கலாம். ஆனால் இப்போ முன்ன மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தொழில் பெரிய அளவுக்கு இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது இவர் ஒரு பெரிய கதாநாயகனை வந்துடக்கூடாதுன்னு சிவாஜி கணேசனும் சதி பண்ணார், புரட்சியாளர் எம்ஜிஆரும் சதி பண்ணார். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், பல போராட்டங்கள் மத்தியில் இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய ராகாவை 6 மாதமாக என் குழந்தைய பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கு அவனுக்கு தேவையானதை நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு. அதுவும் 6 மாதம்னா எப்படி சார்? 6 மாதமாக ஒன்றா தான் இருக்காங்களா? எப்படி சார், எப்படி எடுத்துக்கலாம்? திடீர்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, என் குழந்தை. என்ன காரணம்னா, அந்த பொண்ணு ஜாய் கிருஷ்ணர்களை பேசாமல் இருக்கிறதுலையே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 3-4 மாதமாக சத்தத்தையே காணோன்னு என்ன அர்த்தம்? வர வேண்டியது வந்துருச்சு, வாய் அடைக்கப்பட்டுவிட்டது. ஓ, டீல் முடிஞ்சா? அப்படி சார், டீல் முடிஞ்சிருச்சு. அப்படிதான் நினச்சிக்கணும். அதாவது ராமன் கத்துவாளுங்க, அப்புறம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆமாம் அந்த மாதிரி. இதே இந்த மாதம்பட்டி ரங்கராஜ், ஏண்டா உனக்கு தான் தெரியும் அந்த குழந்தை உனக்கு தான் பிறந்ததுன்னு, தெரியுமா தெரியாதா? அப்புறம் என் டவுட்டில் இல்லை மனசாட்சி உனக்கு இருக்கா இல்லையா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அப்படி இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன். மனசாட்சி இருக்கா இல்லையா? இப்போது நெத்தி போட்டில் அடித்த மாதிரி வந்துட்டுல, நீ தான் அதுக்கு தாப்பேன்னு இது தெரியும். அந்த ஆள் தெரிஞ்சே டாட்ஜ் பண்ணான், அப்படி தள்ளி விட்டுலாமான்னு அவர் ஒரு சந்தேகப்பட்டிருப்பாரா? மேலே இருக்கலாம். ஏன்னா ஜாய் கிருஷ்ணில் வேற யார்ட்டையும் தொடர்பு இருக்கிறத அவர் பார்த்துருக்கலாம், இல்லை தெரிஞ்சிருக்கலாம். அதனால் கூட இருக்கலாம். நீ இன்னும் என்கிட்டே இருந்த, எத்தனை பேர்ட்டு போயிட்டு வந்தேங்கிறதுக்காகவும் அவர் இழுத்தடிச்சிருக்கலாம். அது நடந்து போன சம்பவம். இப்போ என் குழந்தைன்னு தான் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் அது மூத்த மனைவியும் இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அவர் என்றைக்கும் என் புருஷன்தான், என் புருஷன்தான், எனக்கு மட்டும்தான் பாடலையே தவிர லீகலி ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் சுருதி சொல்கிறாங்க. ஆமாம், அவங்கள வழக்கறிஞர் போல். ஆமாம். அதனால் வேணா அவர் சம்பாத்தியத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டு போகிறார், அவ்வளோதான். ஆனால் இப்போ முன்ன மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தொழில் பெரிய அளவுக்கு இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு படத்தில், அதான் இப்போ வந்துட்டியான்னு கூட கிண்டல் அடிச்சுப்பாங்க. அவர் முகத்துக்கு நேரே ஒரு நடிகர் கிண்டல் அடிச்சுப்பார். எப்போவுமே ஒரு மனிதன் தொழிலில் முன்னுக்கு வரும்போது இந்த மாதிரி இடையூறுகள் வரும், வேகத்தடைகள் வரும். அதை மீறி மாதம்பட்டி ரங்கராஜ் ஜெயிக்கணும். ஏன்னா அவர் தொழிலில் கொஞ்சம் தொய்வு அடைஞ்சதுன்ட்டு வெளியில் நிறைய பேர் தன்னுடைய தொழிலுக்காக தான் இப்போ மாற்றிருப்பாரா? ஓகே, இதை ஏற்றுக்குவோம், இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி. ஆமாம், இருக்கலாம். ஏன்னா எதுக்கு போட்டு பாவத்தையே சேர்த்துக்கிட்டு இருக்கணும், புண்ணியத்தை சேர்த்துருவோம் அப்படின்ட்டு முடிவில் இருந்துக்கலாம். இல்லை சார், இப்போ ஒரு பெண்ணை நம்மளை ஏற்று நிற்குது அப்படிங்கும்போது அந்த பெண்ணை சொல்கிறதானே சமூகம் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது கிடையாதா? ஒரு நாலேஜ் இல்லையா? ஒரு மதம் அதெல்லாம் விட்டுருங்க. ஏன் உன் மனசாட்சி தெரியுமா தெரியாதா சொல்லுங்கள். உன் கூட உறவில் இருக்கும்போது, லிவிங் டுகெதரில் இருக்கும்போது தான் கன்சீவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்காரு, ஃபோட்டோலாம் வச்சுருக்காது. சந்தேகம் வந்ததுன்னு சொன்னால் அதை ஜாய் கிருஷ்ணாவை தான் தட்டியிருக்கணும். இப்படிலாம் பண்ணாத தப்பு, நான் தான் அவனுக்கு தேவையான இதெல்லாம் செய்கிறேன்னு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படியே சந்தேகம் இல்லை, ஜாய் கிருஷ்ணா தெரிஞ்சிருக்கு, நம்மளை ஏமாத்தலாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பல வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கு. ரைட்டு, அதுவும் உஷார் பார்ட்டி. இப்போ நீங்கள் சொன்னீங்களா அவரோட சந்தேகம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சந்தேகம் வந்தாலும் கூப்பிட்டு தட்டி வச்சிருக்கணுமே தவிர ரோட்டுக்கு வந்துருக்கக்கூடாது. ரோட்டுக்கு வந்தது இப்போ யாருடைய இமேஜ் கெட்டு போச்சு? அதானே. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி தான் பேசியிருக்காங்க, அப்படியே ஜாய் கிருஷ்ணா பற்றி யாரும் பேசலை. பேசப்பட்டது தான். ஆமாம். இப்போ ஏற்றுக்கிட்டதுனால அடப்பாப்பா அப்படின்னு தான் சொல்லுங்க. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரை எந்த எல்லைக்குனாலும் போவேன் அப்படின்னு ஜாய் கிருஷ்ணா பல முறை சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் மிரட்டல் எதுவும் வந்திருக்குமா அவருக்கு? எப்படி சார்? ஏங்க, வென் கம்பேரிங் வித் ஜாய் கிருஷ்ணில் இவர் வெல் டு டூ பர்சன். நிறைய விஐபி தெரியும், ஒன்றும் மிரட்டெல்லாம் பண்ணியிருக்க முடியாது.
இல்ல சார் ஏதாவது போட்டோ வீடியோ இருந்தா கூட இவர் தெரியும்ல, அந்த போட்டோ வீடியோலாம் அவர்கிட்ட இருக்குன்னு தெரியும்ல, ஜாக்கி ஸ்ரீட இருக்கும். சரி, அதெல்லாம் 10ஓட 11 நினச்சிருக்கலாம், அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? ஆனால் பேர் கெட்டு போனது ஜாய் கிருஷ்ணா பேர் கெட்டு போகல, இவர் பேர் தானே கெட்டு போச்சு. இனிமேல் இது அழிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்? கெட்டு போகிறது தானே, எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்க முடியும். இல்லைன்னு. அதனால் இவர் அதை ஆரம்பத்தில் ஒரு தவிர்த்துருக்கலாம்ங்கிறது நம்முடைய கருத்து. சார், நடிகர் சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி என்னை ஒரு சிவகுமார் வந்து லவ் பண்ணாரு, நான் போடா சின்ன பையல அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. எப்படி சார் சிவகுமார் நடிகைகள் யாராரு சார்? கலர் பட காஞ்சனான்னு பேர். ஓ, சிவந்தமன் காஞ்சனா, எம்ஜிஆர் படத்தில் நான் ஏன் பிறந்தேன்ல ஜோடியாக விடுவாங்க. அந்த படத்தில் அப்போ அதாவது அந்த அவங்க அறிமுகமான படம் காதலிக்க நேரம் இல்லை. அப்போ அவங்க வந்து ஹேர் ஹோஸ்டஸாக இருந்தாங்க. காஞ்சனா. ஆமாம், ஒரிஜினலில் வந்து ஹேர் ஹோஸ்டஸாக இருந்தாங்க. இவர் ஃப்ளைட்டில் போய் தான் பிடிச்சிருக்காரு. நீ நடிக்க வருவியா? யார்? ஸ்ரீதர் டைரக்டர் கூப்பிட்டு நடிக்க வருவியானோன்னா அது ஆசைப்பட்டு வந்துருச்சு. பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையலை. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு மில் அதிபரோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நல்லா நிறைய சம்பாத்தியம் பண்ணாங்க. சம்பாத்தியம் பண்ணும்போது இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை பேசலாம் கண்டிப்பாக. அதாவது சிவகுமார் வந்து அப்போ தான் வந்து புதுசாக ஓவிய கல்லூரியிலேருந்து சினிமாவுக்கு வந்திருக்காரு, புதுசாக நடிக்க வந்திருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கும்ல. அவர் வந்து ஓவிய கல்லூரியில் படிக்கும் போதே காதலிக்கணும்ல பார்த்துருக்காரு. கட்டுனா காஞ்சனாவை தான் கட்டணும், இன்னும் முடிவோட காஞ்சனாவுடைய காதலராக இருந்திருக்காரு. காஞ்சனா படத்தை வரைஞ்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. கோஇன்சிடெண்ட்டாக அவர் வந்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் சிவகுமாருக்கு ஜோடி காஞ்சனா. அப்போ பக்கத்தில் பேசுவாங்களே, என்ன இந்த பையன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா அப்போ காஞ்சனா சீனியர், சிவகுமார் ஜூனியர். அப்போ பேசிகிட்டே இருந்திருக்கும்போது மேடம் ஐ லவ் யூன்னு இருக்காரு. அது சிரிச்சுக்கிட்டே போடா சின்ன பையா ஜோக் அடிக்காது, இன்னும் மண்டையில் ஒரு நங்குன்னு ஒரு கொட்டு வச்சுருக்காங்க. இவர் அப்படி பார்த்து அழுதுருக்காரு. இதை இப்போ காஞ்சனா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சிவகுமார் வந்து ஏகபத்தினி விரதன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. அவர் நிறைய நடிகை, அதை கிட்டத்தட்ட ஒரு 75 நடிகைகளோடு நடிச்சிருக்காரு சிவகுமார். என்ன சொன்னார்னா, என்னுடைய காதலிகள் 75 பேர்யா, நான் என் கூட ஜோடியாக நடித்தேன், எல்லாரையும் காதலித்தேன், படத்தெல்லாம் காதலித்தேன். ஆமாம், ஆனால் காதலிச்சானே அது மாதிரி நடிக்க முடியும். ஆனால் சிவகுமார் ஓப்பனாக பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னிடம் பல நடிகைகள் நான் உங்களை கல்யாணம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பாரு, இந்த கனவோடலாம் நடிக்காது, நான் வந்து எங்கள் அம்மா யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன், புரியுதா? இந்த சினிமா காதல் இதோடு விட்டுரும் அப்படின்னு சொல்லி தான் நடிப்பாராம். இதை சிவகுமாரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்து பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி சூர்யா, சிவகுமார், அவர் ஒரு பொண்ணு 2 பசங்க அவருக்கு இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவிலே ரொம்ப சுத்த சுயம்பிரகாசம் யாருன்னா சிவகுமார் தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா கிசுகளுக்கே அவர் பதில் சொல்லிட்டார். ஆமையா ஒவ்வொரு படத்தையும் நான் காலிக்குன்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சிவகுமாரை இப்போ காஞ்சனா இப்படி சொல்லணுன்னா எப்படி இருக்கும்? அதானே, இப்போ கதாநாயகியே லவ் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது நினைச்சவர் சிவகுமார். அப்படிதான் ஒரு நாள் தெலங்கானமா பேசியிருந்தான். திடீர்னு ஒரு நடிகை சொல்லும் போது, ஓ இவர் ஃபர்ஸ்டே லவ் பண்ணிட்டார் போலையே அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்பது இல்லை சார். ஆமாம், அது காஞ்சனா எதுக்கு இப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் காஞ்சனா வந்து பல கோடி ரூபாய் உள்ள சொத்துக்களை சாய்பாபா ட்ரஸ்ட் தான் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ அந்த கோயிலில் போனால் பார்க்கலாம். அந்த டீனரில் இந்த பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, திருப்பதி ஸ்தானம், அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ பெரிய சொத்துக்களை இழந்துட்டு இன்னைக்கு துறை மதி வாழ்ந்துட்டுருக்காங்க காஞ்சனா, மூத்த நடிகை. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக டான்ஸும் சரி, ஆக்டிங்கும் சரி. அதாவது இப்போ சரோஜாதேவி எல்லா நடிகைகளும் இருக்கும்போது காஞ்சனா அவர் தனியாக வந்து கலக்கிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா சிவகுமார் சாரே லவ் பண்ண சொல்ல மாட்டாரா? ஆமாம், சிவகுமார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரியல. ஆமாம், நேராக உங்களுக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க நாளைக்கு, என்ன பயில்வான் பற்றி தப்பாக பேசிக்கலான்னு. இல்லை தப்பாலாம் பேசலை சார், காஞ்சனா சொன்னது தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். சரி விடு அப்படிங்கிறது. இல்லை, ஒருவேளை இந்த விரக்தினாலேயே இந்த ஹீரோனையும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாது, லவ் பண்ண கூட நினச்சிருப்பாரா எப்படி சார்? இந்த விரக்தி, இந்த காஞ்சனா லவ் பண்ணா நீ மண்டையில் ஒட்டி போடா சின்ன பையன்ட்டுச்சு, அந்த ஒரு விரக்தியாக இருக்குமா எப்படி சார்?
ஆனால் அந்த சமயத்தில் விரக்தியாகவும் இருக்கலாம், நான் அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நடிகர்களில் ரொம்ப ஒரு பால்வடி முகத்தை சேர்ந்தவர் சிவகுமார். நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா முருகனை வருவார். முருகனுக்கு எனக்கு தெரிந்து ரொம்ப கரெக்டாக இருந்தவர் யாருன்னா சிவகுமார் தான். அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு, அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதாவது இவர் ஒரு பெரிய கதாநாயகனாக வந்துடக்கூடாதுன்னு சிவாஜி கணேசனும் சதி பண்ணார், புரட்சியாளர் எம்ஜிஆரும் சதி பண்ணார். 2 பேரும் சிவகுமாரை தன்னுடைய தம்பியாக போட்டாங்க. சிவகுமாரை நடிகர் சிவாஜி கணேசன் தன்னுடைய மகனை போட்டார் உயர்ந்த மனிதனில். இவர் என்ன பண்ணார், தன்னுடைய தம்பியாக போட்டார் காவல்காரனில். அப்படி 2 பேருமே நம்மளை பீட் பண்ணி போயிடக்கூடாதுன்னு. ஆனாலும் அதை மீறி வண்டி சக்கரம் பல படங்களில் அவர் வேற ஒரு ரோசாப்பூர் ரவிக்கைக்காரிலாம் வேற யாரும் அந்த கேரக்டர் செய்ய மாட்டாங்க. உங்கள் நண்பர் தானே டைரக்டர் வினு சக்கரவர்த்தி. அதாவது அந்த கேரக்டர்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர் காதலிச்ச பொண்ணு, கல்யாணம் பண்ண பொண்ணு வேற ஒருத்தனோட, அப்படிங்கும்போது எந்த ஹீரோவை ஒத்துப்போனா. பின்னாளில் அதே சிவகுமார் ரஜினிகாந்தும் நடித்த படங்கள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னால் தான் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அது டவுசர் போட்டு ஆமாம் அந்த படம் பிச்சுக்கிட்டு போச்சு. அதாவது புரட்சியாளர் எம்ஜிஆர் தான் சிவகுமாருடைய 100வது நாள் விழா ஏவிஎம்மில் நடந்தது, எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்தாரு. அது தன்னை வைத்து படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஷீல்டு கொடுத்து கௌரவப்படுத்திய ஒரே நடிகர்ங்கிற பெருமை சிவகுமாருக்கு உண்டு. அப்படி ஒரு நல்ல மனுஷன். அதே மாதிரி தன்னுடைய ஃபேட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேட்டு இப்படி போட்டுறதா இருக்கும், ஒரு சின்ன ஃபேட்டு, ஒரு லைட்டு க்ரீன் கலர், அது இன்னும் அவர் வீட்டில் இருக்குது, மறக்காமல் வச்சுருக்காரு. அதுமாதிரி பசங்கிட்டையும், டேய் நான் கஷ்டப்பட்டவன், நீங்கள் ஒரு நடிகருடைய பையன், ஆனால் எண்ணம் வரவே கூடாதுங்கிறதுக்காக சூர்யாவும் வேலை செஞ்சுட்டு தான் சினிமாவுக்கு வந்தார், கார்த்திக்கும் சினிமா தான் வந்தார். அப்படி ஒரு தன்னுடைய பசங்களை ரொம்ப கட்டுப்பாடோடு வளர்த்தார். அதாவது 2 பேருமே தண்ணி அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி பொம்பளைட்டு கிறிஸ்து கூடாதுன்னு வளர்த்தாரு. ஆனால் அதையும் மீறி ஜோதியாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. அது பெரிய கோவத்தில் இருந்தார்ல. அப்போவும் அவர் என்ன சொன்னாருன்னா, இதை பல இதில் நான் பதிவு பண்ணியிருக்கேன், உன்னுடைய தங்கச்சி ஒன்று இருக்குது, அது கல்யாணம் பண்ணிவிட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்க, ஏன்னா நீ வேறு மாதிரி போச்சுன்னா அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சொல்லி தங்கச்சி கல்யாணத்தை தன்னுடைய சம்பாத்தியத்தில் கல்யாணம் பண்ணி வச்சார் சூர்யா. ஓ சூப்பர். ஆமாம், அவருடைய செலவு தான். அதுக்கப்புறம் தான் சரி ரொம்ப விரும்புகிறான்னு சொல்லி ஜோதியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. சொன்ன மாதிரியே ஜோதியா சூர்யாவை பிரிச்சுக்கிட்டு மும்பை போயிடுச்சு. இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஜோதியா அவர்கள். ஆமாம். என்ன அறிக்கை சார் அது? அது என்னென்னா, எந்த ஒரு தமிழ் நடிகையுமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு. என்ன அப்படி சொல்லிட்டாங்க? அவங்க ஏதாவது வாயை திறந்தாவே ஏதாவது வில்லங்கமாக தான் இருக்கும். தமிழ் படங்களில் காதல் இல்லை, வேற என்ன இருக்கா? காமம் மட்டுமே இருக்கிறது. ஐயோ, இவ்வளோ கடுமையான வார்த்தை. அதானே. வருகிற தமிழ் படங்களில் நான் எல்லா படங்களையும் பெரும்பாலும் பார்க்குறேன், ஒரு படத்துலையும் காதல் இல்லை, காமம் தான் இருக்கிறது. அதனால் என்கிட்ட கதை சொல்ல வர்ற எல்லாரையுமே கதை நல்லா இல்லைன்னு துரத்தி விட்டுட்ருக்கேன். நானும் சூர்யாவும் சேர்ந்து தமிழ் படத்தில் நடிக்க தயாராக தான் இருக்கோம், ஆனால் அதுக்கான கதைகள் நான் நடிக்க தயாராக இருக்கேன் இன்னும் ஜோதியா சொல்லியிருக்காங்க. இது சொல்லி ஒரு கிட்டத்தட்ட முன்னழைச்சி. ஆமாம், ஜோதியா சொல்லி. ஆனால் தமிழ் பட தயாரிப்பாளர்கள் எதற்கெடுத்தாலும் பொங்குகிறவர்கள், பா ரஞ்சித்து, வெற்றிமாறன், இந்த குரூப்லாம் ஜோதியாவுக்கு கண்ணன் தெரிஞ்சுக்குமா இல்லையா? அப்போ பா ரஞ்சித்து எடுத்த அட்டகத்தி காமப்படமா, காதல் படம் இல்லையா? வெற்றிமாறன் எடுத்த படங்கள் காதல் படம் இல்லையா? அப்போ இவங்களாம் சொல்லணுமா இல்லையா? ஜோதியாவுக்கு கண்ணன் தெரியுமா இல்லையா? பேசாமல் வாயை முடிட்டு பொத்திக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு பிடிக்கல. இல்லை அப்படி தான் வருதா சார்? இப்போ காம படங்களாக தானே வருது. ஒரு சில படங்களை பார்க்கும்போது ரொம்ப எது காதல் படமாக இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் நடித்த படம்லாம் பல இது பார்த்தீங்கன்னா காதல் கலந்து இருக்கான். இப்போ வர படம்லாம் எதாவது சொல்லுங்கள், காதல் படம் இந்த படம் அந்த படம் நல்லா இருக்குது அப்படி ஏதாவது சொல்லுங்கள். இப்போது நான் இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இல்லை சார், நீங்கள் எல்லா படம் ப்ரீ ஷோ பார்ப்பீங்க, தியேட்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, பல படம் பார்த்துருக்கப்போ தூங்கிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், எது காதல் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை, அது ஓரளவு அப்படி தான் ஜோதியா சொன்னது கரெக்டு தான். ஆனாலும் அப்பப்போ சில நல்ல படங்கள் வருது இல்லை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிக்கிறீங்க, தாய் கிழவி இப்படி ஒன்று 2 படம். அப்போ காதல் படம் இல்லை சார், அது ஒரு வித்தியாசமான குடும்ப சித்திர படம்.
அவன் அது காதலும் இல்லை காமமும் இல்லை ஆமா. அப்படின்னு வச்சுங்களேன். ஆ. ஆனாலும் ஏற்கனவே ஜோதிகா நடித்த பல படங்களில் காமம் இல்லையா? காமம் இருந்துச்சா இல்லையா? காமத்தோட காதல் அதிகமா இருந்துச்சுல சார். ஓ அப்படியா? அப்படி சொல்லிட்டீங்களா? ஆமா. சரி, எதை சொன்னாலும் நீங்கள் பதில் சொல்கிறீங்க. இல்ல சார், இப்ப நீங்களே சொல்லுங்க. இல்லை நீங்கள் ஜோதிகாவுக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஆதரவு இல்லை சார், கேட்ட கேள்வியில என்ன தவறு இருக்குன்னு சொல்ல வர்றேன். இப்ப நீங்க பாருங்க, ஒரு பொண்ணை ஒருத்தர் லவ் பண்றான், அவனே இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறான், ஆனா வயித்துல அவளை குழந்தை இவனோடது. இதுக்கு பேர் என்ன சார்? காதலா காமமா? சொல்லுங்க. ரைட்டு தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது அதையும் மீறி சில படங்கள் நல்ல படங்கள் வருது. ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா எல்லாம் அப்படி தான் இருக்குன்னு சொன்னால் நான் என்ன செய்யுது? உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் இதை உதாரணம் வேறு நிறைய சொல்கிறீங்க. இப்போ வர்ற படங்கள் எல்லாமே பிரேக்கப்னு தான் வருது. ஆமாம், அது காதல் இல்லை காமம் தான் இருக்குது அப்படிங்கிற மாரி தான் சில படங்கள் வருது. சரி, நம்ம ஜோதியை சொல்கிற ஏற்றுக்கிடுவோம். வேற என்ன செய்ய? கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நேயர்களே, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க.